வணக்கம். மதுரை டு ஆஃப்ரிக்கா சேனல். நான் கிருஷ்ணன் காளிதாஸ். இன்றைக்கி என்ன சொல்ல போகிறோம்னா, ஆல்ரெடி மதுரையில் மதுரை மீனாட்சி பறந்துட்டதா கடந்த பதிவில் பார்த்தோம். அந்த மதுரை மீனாட்சி மலைத்துவனுக்கும் மலைத்துவராஜனுக்கும் காஞ்சனமாலாவுக்கும் பிறக்கிறாங்க. ஸோ அவங்கள பார்க்கணுன்னு ஆசை இருக்கிறவங்க மதுரைக்கு வாங்க. அவங்களுக்கு தனியாக கோயில் இருக்குது. எள்ளுகடல் தெருவில் இந்த கோயில் இருக்குது. இந்த கோயிலில் போய் யார் யாரெல்லாம் பூஜை பண்ணுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் நல்ல மருமகன் கிடப்பார். நல்ல மருமகன் வேணுமா? நீங்கள் எலுகடல் வீதியில் இருக்க காஞ்சனமாலா மலைத்துவன்ராஜன் கோயிலுக்கு போய் கும்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல மருமகன் கிடப்பார். ஸோ இந்த மாதிரி நடந்தது. அப்போ வணக்கம். கண்டினியூட்டி காஞ்சனமாலாவுக்கும் மலைத்துவராஜாவுக்கும் மீனாட்சி கிடைச்சா. அந்த மீனாட்சியை 3 கொங்குகையோட கிடைச்சான்னு நம்ம பார்க்குறோம். 3 தனங்கள் உடம்புல. அப்படி ஒரு குழந்தை பிறந்தோடனே அப்பா அம்மா 2 பேத்துக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. அசிரிதி சொல்லுது, கவலைப்படாதீங்க, அவளோட கணவரை பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த தனங்கள் மறைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறா. ஓகே, சந்தோஷம் அப்படின்னு ஆகுது. அந்த குழந்தை எப்படி வளர்க்கணும்னு அதே அசிரிதி சொல்லுது. ஒரு ஆண்மகன் போல வளர்க்கணும். எந்த கோயிலும் இல்லாத ஒரு ஸ்பெஷல் எங்கள் மதுரையில் இருக்குது. என்னன்னா, மதுரை மீனாட்சிக்கு பூநூல் போட்டிருக்கும். பெண்களுக்கு பூநூல் போடுவாங்களா? மதுரை மீனாட்சிக்கு போட்டிருக்கும். ஏன்னா அவர் ராணி, மதுரையில் அரசாண்டவள். அதே நேரத்தில் மதுரையை மன்னன் போல ஆட்சி செய்தவள். இன்றளவும் மதுரையில் மீனாட்சி தான் ஆட்சி செய்கிறாள். ஸோ அவளுக்கு பூநூல் போட்டிருக்கும். இதை எல்லாரும் பாருங்கள். அடுத்த வீடியோவில் மறுபடியும் கண்டினியூ பண்ணுவோம். நன்றி.